வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? மத்திய அமைச்சராகும் பிஜேபி அண்ணாமலையா? சற்று முன் கசிந்த அதிர்ச்சி தகவல் என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழக அரசியலிலே இருக்கின்ற இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது முடிந்த பிறகு கண்டிப்பாக அதன் ஒட்டிதான் மத்திய அமைச்சர் பதவி ஒன்று அண்ணாமலை அவர்களுக்கு வழங்கப்படுவதாக பாஜக டெல்லி தலைமை அறிவித்த செய்திதான் அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பையும் கிளப்பியிருக்கிறதா. அதாவது முன்னாள் மாநில தலைவர், தமிழகத்தில் பாஜக தலைவராக இருந்து வந்த அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது ஆந்திரா மாநிலத்தின் மூலம் ராஜ்யசபா எம்பி பதவி பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறதா. அதாவது இது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரிதளவில் கவனம் ஈர்க்கப்பட்ட செய்தியாகத்தான் இது பார்க்கப்படுகிறதா. ஏனென்றால் அதாவது வருகின்ற ஜூன் 21ஆம் தேதியுடன் ஆந்திராவில் 4 எம்பிக்கள் பதவிக்காலம் என்பது முடிவடையும் நிலையில்தான் இதனைத் தொடர்ந்து ஒரு புதிய நியமங்கள் குறித்த கட்சிகளின் இடையான ஆலோசனைகள் நடந்ததாக தகவல் தெரிகிறது. அதில் கூட்டணி கட்சிகளுக்கான இடஒதுக்கீடு முடிவாகியிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதனைத் தொடர்ந்தான் அந்த வகையில் இந்த பாஜகவுக்கு ஒரு இடம், கண்டிப்பாக ஜனசேனாவுக்கு ஒரு இடம், டிபிபிக்கு 2 இடங்கள் என ஒதுக்கப்படுவதாக தகவல் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இதனைத் தொடர்ந்தான் இந்த ஒதுக்கீட்டில் கண்டிப்பாக பாஜகவுக்கு கிடைக்கும் என்றால் அந்த ஒரு இடத்தில் கண்டிப்பாக அதில் அண்ணாமலையின் பெயர் இடம்பெற அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறதா. இதனால் அவர் ராஜ்யசபாவுக்கு செல்லும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறதா. இதற்கிடையில் தான் மத்திய அரசில் அமைச்சரவையில் மாற்றம் விரைவில் கண்டிப்பாக நடைபெறலாம் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் நிலவிக் கொண்டிருக்கிறதா. அந்த மாற்றத்தில் விரைவு முகங்கள் இடம் வழங்கப்படும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. இது அண்ணாமலைக்கே ஒரு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கலாம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. மொத்தத்தில் மாநில அரசியலில் இதுபோன்று தேசிய அரசியலுக்கு அண்ணாமலை அவர்கள் முன்னேறும் நிலை உருவாகி வருகிறது. ராஜ்யசபா பதவியும் மத்திய அமைச்சர் பதவியும் வாய்ப்பு இணைந்து அவருக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் மூலம் அவரது அரசியல் பயணத்தில் ஒரு புதிய கட்டம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை பாஜகவுக்கு அந்த 12% வாக்குகள் என்பது குறிப்பிடத்தக்க நிலையில் இருக்க காரணமே பிஜேபியின், அதாவது தமிழகத்தின் பாஜக மாநில தலைவர், முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் இதற்கு காரணம் என்றது அனைவரும் அறிந்த உண்மை. ஏனென்றால் தமிழகத்திலே அண்ணாமலை அவர்களுக்கு ரசிகர் பட்டாளம் மற்றும் அவருடைய தொண்டர்கள் பெரும் ஆதரவு அவருக்கு அளித்து வந்த நிலையில்தான் அவருக்கு கிடைக்கக்கூடிய இந்த 2 முக்கிய பொறுப்புகள் என்பது கண்டிப்பாக அவருடைய தொண்டர்களிலேயே ஒரு பெரும் அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய செய்தியாகத்தான் இதை பார்க்கப்படுகிறதா. இந்த வகையில்தான் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு இந்த பதவிகள் கண்டிப்பாக வழங்கப்படுமா டெல்லி தலைமை என்ற கேள்விதான் மக்களிடம் ஒரு குறிப்பிட்ட கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையில்தான் அண்ணாமலையின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அவர் கண்டிப்பாக இந்த பதவி பொறுப்பை ஏற்பாரா என்ற மனநிலையில் இருப்பாரா என்றுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.